இன்னைக்கு நம்ம டாப் 5 தரமான மூன் நைட்டோட பங்கமான ஸ்டோரி லைன்ஸ் இருக்கிற டாப் 5 காமிக் சீரிஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த லிஸ்ட்ல ரொம்ப ரேரான தரமான காமிக் சீரிஸை தான் ஆட் பண்ணிருக்கேன். டைம் இருந்தா அந்த காமிக் சீரிஸ் எல்லாத்தையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் எனிவேஸ் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். 1975ல முதல்ல மார்வல் யூனிவர்ஸ்ல தோன்றின மூன் நைட் என்ற கேரக்டர் அப்பல இருந்து இப்ப வரைக்குமே மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க எக்கச்சக்கமான வில்லன்ஸ் அடிச்சு துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. பொதுவா மூன் நைட் என்ற ஒரு கேரக்டர் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் தான். மூன் நைட்டோட சீரிஸ் மட்டும் தரமா இல்லாம மூன் நைட்டோட காமிக்குமே சும்மா தரமான காமிக் தான். அந்த வகையில நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது மூன் நைட் மிட் நைட் சன். இந்த காமிக்ல மூன் நைட் எல்லார் கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. மக்களை காப்பாத்துறதுக்காக பல வருஷமா மூன் நைட் எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டிருந்தாலும் ஒரு சில நேரத்துல மத்த சூப்பர் ஹீரோஸ் எதிர்த்து வேலை செய்யவும் செஞ்சிருக்காரு. இதுவே இவருக்கு பல இடங்கள்ல பெரிய பிரச்சனையாவும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த காமிக்ல கேப்டன் அமெரிக்கா, பனிசர், ஸ்பைடர்மேன் எல்லாருமே அங்க நடந்த கொலைகள் எல்லாத்துக்கும் மூன் நைட் தான் காரணம் அப்படின்னு மூன் நைட் மேல சந்தேகப்படவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த காமிக்கோட மீதி கதை. இதுக்கு மேல இந்த காமிக்கை பத்தி சொன்னா இதை படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். நான் இப்ப சொன்னதை விட இந்த காமிக்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே கொண்டு போயிருப்பாங்க. டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற காமிக்கோட பேரு மூன் நைட் த பாட்டம். இந்த காமிக்ல காட் ஆஃப் த மூன் அண்ட் வெஞ்சன்ஸ் என்ற கான்ஷு மார்க் ஸ்பெக்டரோட உயிரை காப்பாத்திருக்கலாம். ஆனா ஒரு கடவுள் கொடுத்ததை திருப்பி எடுத்துக்கவும் முடியும். மூன் நைட்டா மாறின மார்க் ஸ்பெக்டர் மூன் நைட்டோட பவர்ஸை வச்சு நல்ல விஷயங்களை பண்றதுக்கு கத்துக்கிறாரு. ஆனா கடவுள் கொடுத்த சக்திகளை தன்னோட ஆசைக்காகவும் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியும் சொந்த தேவைக்காக கடவுள் கொடுத்த சக்தியை வீணடிக்க கூடாதுன்றதுக்காக இதை மார்க் ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட சக்திகள் எல்லாமே திரும்பி கான்ஷு மூலமா பறிக்கப்படுது. மார்க் ஸ்பெக்டர் கிட்ட இருந்த சக்திகள் எல்லாமே பறிக்கப்பட்டதும் மார்க் இது மாதிரி தனிமையில வாடி ஆழ்ந்த டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாரு. அதுக்கப்புறம் மார்க்குக்கு கடவுள் கொடுத்த சக்திகள் எல்லாமே இன்னும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிய வருது. அதுக்கப்புறம் மார்க் ஸ்பெக்டர் கடவுள் கொடுத்த சக்திகளுக்கு நான் தகுதியானவன் தான் அதை ப்ரூவ் பண்றதுக்காக கான்ஷுவை தேடி போவாரா, இல்ல மனசுடைஞ்ச நிலைமையில இருந்த மார்க் அதே டிப்ரெஷன்ல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாரா அப்படின்றதுதான் இந்த காமிக்கோட மீதி கதை. கடவுள்கள் கொடுத்த சக்திகள் எதுவுமே இல்லாம மார்க் ஒரு சாதாரண மனிதனா இருந்து மறுபடியும் சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்காக அவர் படுற கஷ்டங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த காமிக்ல சொல்லியிருப்பாங்க. டைம் இருந்தா இந்த காமிக்கையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. மூன் நைட் த பாட்டம். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 3 இடத்துல இருக்குது த டெத் ஆஃப் மார்க் ஸ்பெக்டர். இந்த காமிக்கை பொறுத்த வரைக்கும் மூன் நைட் என்னதான் ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் மனுஷர மாதிரியே சட்டத்துக்கு எதிராக மூன் நைட் ஏகப்பட்ட செயல்களை செஞ்சிருக்காரு. டோனி ஸ்டார்க் பதவியில இருந்து விலகிட்ட அப்புறம் மூன் நைட்டை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வரதுக்கான பொறுப்பு நார்மன் ஆஸ்பான் கிட்ட போகுது. ஆனா இவர் தண்டர் போல்ட்ஸ் டீமை ரெடி பண்ணி மூன் நைட்டை பிடிக்கிறதுக்காக தண்டர் போல்ட்ஸ் டீம் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இதை ஒண்ணு அவங்களால அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. மூன் நைட் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கிறிஸ்மஸ் டைம்ல சாண்டா கிளாஸ் கொல்றதுக்காக பிளான்ல இருந்த 2 கொள்ளக்காரங்களை இவங்க பக்கம் திருப்பி விட்டுருவாரு. ஆனா இந்த காமிக்ல மார்க் ஸ்பெக்டர் எப்படி இறந்திருப்பாருன்னா கான்ஷுவோட இடத்துல வச்சே கத்தியால குத்தப்பட்டு மார்க் ஸ்பெக்டர் அந்த இடத்துல அப்படியே இறந்து போயிருவாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு மறுபடியும் உயிர் கிடைச்சதா இல்லையா அப்படின்றதுதான் இந்த காமிக்கோட மீதி கதை. அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காமிக் சீரிஸை ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமிக் சீரிஸ் தான். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது மூன் நைட் காட் அண்ட் கண்ட்ரி. சிவில் வாருக்கு அப்புறம் மார்வல் யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பற மாதிரியே நடந்துட்டு இருக்கு. மூன் நைட் மறுபடியும் அவர் சந்திக்கிற எல்லாரையும் முட்டாள்தனமா பாக்குற எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மக்கள் இவருக்கு யாரு சூப்பர் ஹீரோன்ற பட்டத்தை கொடுத்திருக்க முடியும்னு யோசிக்கவும் செய்றாங்க. நாட்டுல நடக்கிற குற்றத்தை தடுக்கிறதுக்காக SRA அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்த டோனி ஸ்டார் நாட்டுல சுதந்திரமா இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகளோட பாதுகாப்புக்காக மூன் நைட்டை தடுத்து நிறுத்துறதுக்காக டோனி ஸ்டார்க் உருவாக்குன SRA மட்டும் போதுமா, இல்ல டோனி ஸ்டார்க் அயன்மேனா வரணுமா அப்படின்றதுதான் இந்த காமிக்கோட மீதி கதை. டைம் இருந்தா அந்த காமிக்கையுமே செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது மூன் நைட் பர்த் அண்ட் டெத். மூன் நைட் யாரு என்னன்றதை பத்தி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஆனா மூன் நைட்டோட உண்மையான பர்த்தை பத்தி எவ்வளவு தெரியும்? மூன் நைட்டோட பர்த் அண்ட் டெத்ன்ற பேர் கொண்ட இந்த காமிக் சீரிஸ்ல மார்க் ஸ்பெக்டரோட மறைக்கப்பட்ட வரலாறு தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. மார்க் வேணா சிக்கோவியாவில பிறந்திருக்கலாம். ஆனா அவரோட ஆல்டர் ஈகோவான ஸ்டீவன் கிராண்ட பத்தி நமக்கு என்ன தெரியும்? அவர் உண்மையிலே விண்டி சிட்டியை சேர்ந்தவரா, இல்ல அவர் வேற ஏதாவது இடத்தை சேர்ந்தவரா அப்படின்றத பத்தியும் நமக்கு தெரியாத மூன் நைட்டை பத்தின ஏகப்பட்ட விஷயங்களுமே இந்த காமிக்ல சொல்லப்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த டாப் 5 மூன் நைட்டோட தரமான ஸ்டோரி லைன்ஸ் இருக்கிற காமிக் சீரிஸ்ல உங்களோட ஃபேவரட் எதுன்றத பத்தியும், அடுத்து நம்ம சேனல்ல இந்த டாப் 5 காமிக் சீரிஸ்ல எந்த காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.